கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரின் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்வு. இந்த நாளிலே குறைவுபடுகிறோம். இன்னைக்கு ஜெப குறிப்பெல்லாம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதான் ஜெப குறிப்பு. ஆனால் கர்த்தருடைய வேதமும் ஏன் நமக்கு குறைவு உண்டாகிறது என்று அநேக காரியங்களை சொல்லுகிறது. சரீரத்திலே பலன் குறைஞ்சா அவன் நோயாளி, கையிலே காசு பணம் குறைஞ்சா அவன் தரித்திரியன், இல்லைன்னா ஏழை. கல்வி குறைவாக இருக்குது என்னன்னா அவன் படிக்காதவன். இப்படி எல்லாம் பேர் இருக்கிறது. இப்போ சரீரத்திலே பலம் குறைஞ்சா நோயாளி, அப்படிதானே? ஒரு ஜலதோஷம் வந்தாலே போதும், ஒரு 2-3 நாள் சரீரத்தில் ஒரு பலனுமே இருக்காது, அப்படிதானே? அதே மாதிரி ஏன் குறைபடுகிறது என்பதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை வாசிக்கும் போது, சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் போதும். சகலவும் குறைவுபடும். எல்லாம் பரிபூரணமாயிருக்கையில் கர்த்தராகிய தேவனை சேவியாமற் போனது நிமித்தம் சகலவும் குறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்க தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் இவர் படிக்கிற பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் கொஞ்ச நேரமாவது உட்காந்து என்ன செய்யணும்? படிக்கணும். டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் செய்யாத பிள்ளை ஆசிரியர் கேட்குற கேள்விக்கு என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. அப்போ மார்க்கு குறையும். பரீட்சையில் என்ன குறையும்? மார்க்கு குறையும். நிறைய பேர் எல்லாம் 0 எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் படிக்காததுனால 0. நான் எல்லாம் சின்ன வயசுல 0 எடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் யாராவது எடுத்துருக்கிறீங்களா? எல்லாம் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். படிக்காததுனால தான் என்ன வருகிறது? 0 வருகிறது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. அதனால் ஆண்டவரை சேவியாமற் போனால், சகலவும் நிறைவாக இருக்கும்போது ஆண்டவரை சேவியாமற் போனால் சகலமும் குறைவுபடும். இப்போ நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதித்தால் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ இஸ்ரேல் நாட்டில் கூட இவங்க இதே மாதிரி ஆராதிக்க முடியாது. ஈரான்லையும் ஆராதிக்க முடியாது, உக்ரைன்லையும் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. பார்த்து கொண்டு இருக்கும்போதே வானத்திலிருந்து குண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம்.
நமக்கு இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில். நமக்கு சகலமும் பரிபூரணமாய் இருக்கிறது. காலையோ மாலையோ இரவோ வேளையில் நாம் ஆண்டவரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். அப்படி ஆராதிக்காமல் போனால் சகலமும் குறைவு. அதனால குறைவில்லாமல் நிறைவோடு மன நிறைவோடு வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் தெரியாது. அதனாலதான் சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனை சேவியாமற் போனது. இது ஒரு வாய்ப்பு. 25 பேருக்கோ 50 பேருக்கோ இயேசுவை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. கஷ்டமாக இருந்தால் திருத்தி கொள்ளலாம். அதனால் கேட்காம இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யக்கூடாது? கேட்காமல் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லுகிறது வேதம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதை பித்தான் சகலவும் குறை. சில பேர் கையில் கொஞ்சம் பணம் வரும்போது ஆண்டவராய் இயேசு சின்னதாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டு பண்ணி இடங்களை வாங்கி பிளாட்டெல்லாம் வாங்கி நல்லா பிளாட்டு போட்டு விற்று நல்லா பணத்தோடு இருந்தார். பார்த்தா அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு பெருமையே பேசுவார். ஹல்லேலூயா. திடீரென்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த வீடை என்ன செஞ்சார்? விற்றார். விற்றுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் போய் ஒரு பெரிய ஏரியாவில் பெரிய பங்களா கட்ட தொடங்கினார். ஹல்லேலூயா. கடைசியில் பங்களா கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பங்களாவை விற்றதுக்கு அப்புறம் கூட கடன் தீரல். இதுதான் சுயம். ஹல்லேலூயா. இப்போ அவர் எவ்வளோ பெருசாக இருந்த ஒரு மனுஷன் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறார். பார்த்தா வேதனையாக இருக்கு. எல்லாம் பொய் இல்லை, உண்மையான சம்பவங்கள். பரிபூரணமாக இருக்கையில் அந்த மூல அறிவு அதிகம் வரக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற அறிவு தான் அதிகம் வரணும். ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நீ யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிக்கப்படுவார். இது கர்த்தருடைய வாய். கர்த்தருடைய வாய் சொல்லு. கர்த்தருடைய வாய் சொல்றத நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அதே 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் திருக்கிரியைகளை நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போவாய். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? எவ்வளவுதான் பெரிய
வசதி படைத்தவர்களானாலும் நாம் ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. விலகினா சீக்கிரத்தில் என்ன செய்வோம், கெட்டு போயிடும். இதெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒவ்வொரு வசனமும் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் குறைவற்ற. கர்த்தருடைய வேதத்தை பிடித்துக் கொள்ளும் போது குறைவு நீங்குகிறது. அல்லேலூயா. அதனால வேதத்தை படிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. இல்லைன்னா குறைவு தான். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறைவு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். அப்பொழுது நிறைவை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது பட்டணங்களில் எல்லாம் பல்லுகளுக்கு ஓய்வு. பல்லுக்கு ஓய்வு. பல்லுக்கு எப்படி ஓய்வு வருது? சாப்பிடறதும் இல்லாததுனாலதான் பல்லுக்கு ஓய்வு வருது. இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 3 வேளை 4 வேளை சாப்பிட்றோம். ஆனால் மனம் திரும்பாமல் போனால் பல்லுக்கெல்லாம் என்ன கொடுப்பாரு ஆண்டவர்? ஓய்வு. நம்முடைய பட்டணங்களில் எல்லாம் அப்பம் குறைவை உண்டாக்குவார். அது கஷ்டமாக இருக்கிறது. இந்த ஈரான் போன்ற நாட்டில் ஒரு அப்பத்துக்கு எவ்வளோ 1000 ரூபா, நம்ம கணக்கில் எத்தனையோ 1000 ரூபா கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு சகோதரன் இலங்கைக்கு போயிட்டு வந்தார். நம்ம இங்கே 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ள சோப்பு அங்கே 400 ரூபாய். அது இந்த ரூபாயோ அந்த ரூபாயோ தெரியாது. அல்லேலூயா. எல்லாம் விலைவாசி. ஆனால் அந்த ஊரில் இருக்க ஜனங்கள் எப்படி தான் வாழ்கிறாங்களோ. அல்லேலூயா. ஏதோ வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் பணம் எல்லாம் வாரதுனால நிறைய பேர் அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு 5 ரூபாய்க்கு விற்கிற முட்டை 6 ரூபானாலே ஏறி போச்சு. 10 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 20 ரூபா விட்டாலே போச்சு எல்லாம் போச்சு. அப்போ 200 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா. 20 ரூபா கொடுத்து வாங்கக்கூட நம்ம கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. ஆனால் 200 ரூபா கொடுத்து வாங்குறவன் என்ன ஆவான்? அதனால் ஆண்டவரை யார் மறக்கிறார்களோ, எந்த தேசம் மறக்கிறதோ அந்த பட்டணங்களிலெல்லாம் அப்ப குறைவை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. குறைவு. எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தாலும்
கர்த்தருடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை பாருங்கள், அங்க ஆகாரம் இல்லைன்னு ஒருத்தர் கூட சொன்னதா ஒரு பேட்டி கூட என்ன செய்யல, வரவே இல்லை. இப்ப கூட அப்பப்ப லாரிகள்ல ஏத்தி அந்த கஷ்டப்படுகிற பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் தான் கொடுத்து கொண்டிருக்கு. அவங்கள ஈரான்ல இருந்து அடிக்கிறான், லெபனான்ல இருந்து அடிக்கிறான், சிரியாவில இருந்து அடிக்கிறான், நாலா பக்கத்தில் இருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவர்களை தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாயிருக்கு. அதனாலதான் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ என்ன தெரியலையா, பூமிக்கு அடியிலே குண்டு விழுந்தா கூட தாக்காதபடிக்கு இடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் மண்ணுக்கு அடியில தான் போகுதாங்க. ஹல்லேலூயா. அங்கே போய் தாங்கி கொள்ளுகிறார். நமக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியல. பூமிக்கு அடியிலையும் போக முடியாது, பூமிக்கு மேலேயும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் தமக்கு பயன்படுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நாமும் கர்த்தருக்கு பயப்பட்டால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பக்கமாய் நாம் என்ன செய்யணும்? திரும்பணும். கர்த்தர் கொடுத்த வேதத்தின் பக்கமாய் நாம் திரும்பணும். அப்ப நாம் என்ன செய்ய முடியும்? குணப்பட முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சின்ன ஆலோசனைகள் தான். இதை செய்து பழகினா நமக்கு ஈஸியா இருக்கு. நாங்கெல்லாம் ஊர்ல இருக்கும்போது சின்ன வயசுல 50 வயசுக்கு முன்னாலே நினைக்கிறேன், பாட்டு பாடி வசனம் வாசித்து ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதனால பாட்டும் வரும், எல்லாம் வாசிக்கிற வேலையும் நடக்கும், ஜெபமும் நடக்கும். அல்லேலூயா. இப்ப அந்த பழக்கம் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அப்ப நம்மகிட்ட அந்த பழக்கம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க எங்க பாட்டு பாடுவாங்க, வேதம் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க? அதுதான் சகலவும் என்ன செய்கிறது? குறைபடுகிறது. அதனால மனம் திரும்பணும், ஜெபம் பண்ணணும், பாட்டு பாடணும், வேதம் வாசிக்கணும். அப்படின்னா அந்த ஒழுங்குக்கு நேராகி நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்பணும். இல்லாத கிறிஸ்தவன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளைகளாய் ஆலயத்திலே சிறு வயது முதல் வந்து சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் கூட வளரும் போது இயேசு தெரியல. பிள்ளைகளுக்கு இயேசுவே தெரியல. வாலிப பிள்ளைகள், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆமா, வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால். அப்ப காத்துக்கொள்ளலைன்னா சகலமும் குறையும். வேதம் சொல்லுது. இது ஒரு எச்சரிக்கை, எச்சரிக்கையின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. பெரியவங்க நமக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கலாம்.
நிறைய சபைகளெல்லாம் எங்கள் சபை பெரிய சபை, எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பரலோகம் போவாங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி ஒன்றுனா கேட்டாச்சுன்னா பெரிய சபையோ சின்ன சபையோ ஜனங்களிடத்தில் என்ன இல்லை? கர்த்தருடைய பக்கமாய் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருடைய பக்கம் நாம் என்ன செய்யணும்? திரும்ப வேண்டும், அப்பொழுது நிறைய உண்டாகும். கர்த்தருடைய பக்கம் திரும்பலைன்னா குறை உண்டாகும். நான் சொல்லல, வேதம் சொல்ல. நீங்கள் நிறைவாக இருந்தால்தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் குறைவுபட்டால் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அதனால் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதனால் மறக்காம நிறைவுள்ளவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. இல்லைன்னு என்ன நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமற் போயிடும். ஆசீர்வாதங்கள் இல்லாமற் போனால் நம்மை நேசிக்கிறவர்களும் நம்மை நேசிக்க மாட்டார். நான் ஊழியக்காரன் ஆனபோது சொந்தக்காரர்கள் எல்லாம் சொல்ல தொடங்கினாங்க, நல்லா ஒரு கம்பெனியை வச்சு ஒழுங்கா நல்லா பிழைச்சிட்டு இருந்தான், இவனுக்கு இந்த ஊழியம் எல்லாம் எதற்கு அப்படின்னு. அல்லேலூயா. சொன்னது மாத்திரமல்ல, யாரும் ஒரு உதவியும் செய்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் காலங்கள் போனது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயர்த்த தொடங்கும் போது அப்புறம் எல்லாரும் நம்ம எல்லாம் வர்றாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவனை இயேசுநாதர் ஆசீர்வதித்தார். அவனை இயேசுநாதர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பக்கமாய் திரும்பும்போது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். வருமா வராதா? என்ன பேசாமல் இருக்கிறீங்க? அடுத்தபடியாய் பார்க்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் ஆசையை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கேயே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்க. அல்லேலூயா. இங்க ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இளையவன் தகப்பனை நோக்கி, எனக்கு ஒரு பங்கு என்ன செய் கோடி என்று கேட்டுவாங்க. அல்லேலூயா. தகப்பனும் அப்படியே அவனுக்கு உரிய பங்கை அவனுக்கு கொடுத்தான். அவன் எல்லாவற்றையும் விற்று காசாக்கி தூர தேசத்துக்கு போனான். அல்லேலூயா. அங்க போய் துன்மார்க்கமாய் ஜீவித்தான். எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பணம் தீர்ந்ததும் குறைபட தொடங்கினான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பணம் கையில இருந்தாலும் துன்மார்க்கமாய் ஜீவிப்பது, மனம் போல் ஜீவிப்பது குறைவை உண்டாக்கும். அல்லேலூயா. பாருங்க, 15ஆம் வசனம்.
அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் பயிர்களை தங்கள் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. குறைவுபட தொடங்கின போது, வேலை செய்ய தொடங்கின போதும் அவனுக்கு என்ன கிடைக்கல? ஆகாரத்துக்கே வேலை இல்லை. இன்னைக்கு நாமும் அப்படிதான் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு நிறைவையும் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுவோம், கர்த்தர் பக்கமாய் மனம் திரும்புவோம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இயேசுதான் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். இயேசு இயேசு என்று தவறாமல் வாயிலே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். சிம்சோன் அவ்வளவு பெரிய பலசாலி. கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டு போனான். அப்படிப்பட்ட பலசாலி காசாவுக்கு போனான். எதுக்கு போனான்? தப்பு பண்ணுவதற்கு காசாவுக்கு போனான். அல்லேலூயா. பாருங்க 20ஆம் வசனம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிவிட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பலனை அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். நல்ல கனம் பெற்ற ஒரு மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. இப்ப அவரு ரூட்டு வேற மாதிரி போனார். அதனால இப்ப என்ன குறைபடுது? சகலவும் குறைவு. பலன் குறைபடுது. அப்ப பெலிஸ்தியர் என்ன பண்றாங்க? பலன் குறைபட்டதும் கர்த்தர் அவனை விட்டு விலகினான். இப்ப பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி 2 வெண்கல விலங்கிட்டு காசாவுக்கு கொண்டு போய் சிறைச்சாலையில மாவரைக்கும்படி வைத்தார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள மனுஷன். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டு போட்ட பலசாலியான மனுஷன். கர்த்தரை விட்டு தூரம் போனதனால் பெலிஸ்தியர் வந்து அவன் கண்களை பிடுங்கி 2 வெண்கல விலங்கிட்டு சிறைச்சாலையிலே சிறைச்சாலையில மாவரைக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார்? விலகி போனார். இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்து கேட்கலன்னா என்ன பண்ற? நிறைய பேருக்கு ஒரு சத்தமும் கேட்க மாட்டேன். நீ போற வழி சரியில்லை,
என்று சொல்லுகிற சத்தம் கேட்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வழி தவறி போகும்போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவார். அல்லேலூயா. நம்மோடு இருக்க மாட்டார். நிச்சயமாகவே வசனம் பொய் சொல்லாது, கர்த்தருடைய வேதம் பொய் சொல்லாது. அதனால கர்த்தருடைய வேதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். குறைபடாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சிம்சோனை விட பெரிய பலசாலியாய் நாம் இருக்க முடியாது. முடியுமா என்ன? அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ பெரிய பலசாலியை விட்டு கர்த்தர் விலகி போனார். தீர்க்கதரிசியானாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகும் போது அவர்களை விட்டு விலகி போவார். அல்லேலூயா. அப்ப சகலவும் குறைபடும், சகலவும் குறைபடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. குறைபட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் சொல்ல வேண்டியதா, நான் ஒரு காலத்திலே அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். எப்படி சொல்லணும்? குறைபடும் போது ஒரு காலத்தில் தான் எப்படி இருந்தேன்? எல்லாம் உள்ளவனாக இருந்தேன். இப்பொழுது எல்லாம் என்னை விட்டு விலகி போ. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, சகலமும் சம்பூர்ணமாயிருக்கையில் கர்த்தரை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் செய்யாமற் போனது நிமித்தம் சகலமும் குறை. அதனால் நமக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமே பெரிதென்று நினைத்து நம்ம மகிழ்ச்சியோடு களிப்போடும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது இன்னும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு அதிகமாய் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். விசுவாசம். தெசலோனிக்கேயில இருந்த மக்களுக்கு என்ன குறைவா இருந்தது? ரொம்ப விசுவாச குறை. யாராவது சொல்லுவாங்களா நம்ம சபையாருக்கு விசுவாச குறைவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? உடனே சொல்லுவாங்க, அங்கே போனதுனால தானே அவர் இதெல்லாம் சொல்றாரு, போகல என்னன்னு சொல்றாரு. அதனால் அதெல்லாம் சொல்லாத சபைக்கு தான் போகணும். அல்லேலூயா. அப்படி எதையும் சொல்லாத சபைக்கு தான் போகணும். அல்லேலூயா. விசுவாச குறை. தெசலோனிக்கேயில இருந்த சபையாருக்கு ரொம்ப விசுவாசம் குறைவாக இருந்தது. அதனால இரவும் பகலும் பவுல் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். எல்லாம் அடுத்த வாரம் வரும்போது கண்ணாடி எல்லாம் பெருசாக போட்டுக்கணும். ஹெல்மெட்டு போட்ட மாதிரி பெரிய கண்ணாடி. ஏன்னா பைபிள் வசனம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். வெயில் காலம் வந்ததுனால ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, சகோதரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது வசனம். குறைவை பற்றி சொன்னால் கண்ணு தெரியாது, வசனம் தெரியாது. நிறைவை பற்றி மட்டும் சொல்லி கொண்டிருந்தா எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமாம். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி அந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்படின்னு சொன்னா உடனே வசனம் பெருசா தெரியும், கண்ணு பெருசாகும்.
சம்பூர்ணமாய் சாப்பிட்றத சொன்னா கண் என்ன ஆகுது? நீ தேவனை தொழுது கொள்ளாமல் போனால் சம்பூர்ணம் குறையும். என்ன கண்ணு சின்னதா? இதை வேற வாசித்து நாளை நமக்கு இவர் சொன்ன மாதிரி ஏதாவது வந்து சேர்ந்தா என்ன செய்யுது? அப்படிதானே சௌகரியங்களை? அப்படி ஒரு பயம். அப்படி பயப்படக்கூடாது. நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று தான் பயப்படணும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமே என்று தான் பயப்படணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினால தேவன் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? சுத்தமாக்குறார். விசுவாசம் வேணும். எல்லாவற்றுக்கும் இயேசு மேல விசுவாசம் வேணும். விசுவாசம் வந்த உடனே முதல்ல நம்முடைய இருதயம் சுத்தமாகும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாதங்க. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. அதனால விசுவாசம் வரணும்னு என்ன? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்யணும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அடுத்தபடி பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் இனி நீங்கள் அந்நியர்களும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களும் ஆயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். போதும் போதும். ஆல் நீங்கள் இனி அந்நியரும் இனி அந்நியையும் பரதேசிகள் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. நம்ம பரதேசிகள் எல்லாம் கிடையாது. அதனால நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் ஆமா தேவனுடைய வீட்டாருமா இருக்கணும். பரிசுத்தான்களாய் மாறணும். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் கிடந்ததாம் இப்பொழுது பரிசுத்தான்களாய் மாறணும். அல்லேலூயா. பரிசுத்தான்களாய் மாறி தேவனுடைய வீட்டாராக இருக்கணும். பரிசுத்தான்களாய் மாறினாதான் தேவனுடைய வீட்டாராய் மாற முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா தேவனுடைய வீட்டாராக இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பார். பரிசுத்தம் இல்லாத தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. சொப்பனத்திலையும் பார்க்க முடியாது, பரலோகத்தில் போயும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கும். அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரித்து கொள்ளும். இல்லைன்னா சகலமும் குறைவன். நான் 40 வருஷம் கிறிஸ்தவன், 40 வருஷம் கிறிஸ்தவன்னு சொல்லியதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நினைத்து பார்க்கணும், அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கிறோமா? அன்றைக்கு நினைச்ச விட அறிவா எடுப்போம், கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவோம். இப்போ 40 வருஷம் ஆகியாச்சு கிறிஸ்தவன் ஆகி, இப்போ அறிவாள் எடுக்கிறோமா? இப்போ வாயில் நல்ல வார்த்தை ஒன்று வரலையா? அப்போ நம்ம இன்னும் பரிசுத்தான்கள் ஆகலைன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. இல்லை பாஸ்டர் அவங்க ரொம்ப கோபம் ஊட்டிட்டாங்க, அதனால பேசிக்கிட்டேன். 40 வருஷத்துக்கு முன்ன கோபம் ஊட்டினார்கள், பேசினேன். இப்போ அந்நியனும் பரதேசியும் இல்லாமல் பரிசுத்தான்களோட கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் மாறினதுக்கு அப்புறமும் என்ன இல்லை கோபத்தை, அதுக்கு தான் கோபம் சிலையுமே வரும். அதனால தான் கோபம் செய்தாலும் பாவம் செய்யாது. அல்லேலூயா. கோபம் வந்துடும் மனுஷனுக்கு, அதனால பாவம் செய்யக்கூடாது. நேரம் இருட்டுனது என்ன செய்யணும்? தனியணும். புருஷன் மனைவி சண்டை போட்டால் கூட சூரியன் மறையிறதுக்கு முன்பு கோவம் என்ன செய்யணும்? ஆமாம், தனியாக இல்லைன்னா இன்னும் பாவி தான். யாருக்கு சூரியன் மறையிறதுக்குள்ள கோபம் தனியாகவே இருக்கோ அவங்க பாவி. அவங்களுக்கு சகலமும் குறைவுபடும். அவங்களுக்கு சகலமும் என்ன செய்யும்? குறைவுபடும். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகியவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுத்தவான்கள் காணணும். அந்த சுனேமியாவில் இருந்த ஸ்ரீ எலிசாவை எப்படி கண்டுபிடிச்சா? பரிசுத்தவான். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் பரிசுத்தவான், இவள் பரிசுத்தவானவள் என்று கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கண்டுபிடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். நாமளே கண்டுபிடிக்க முடியலைன்னா நம் தேவன் எப்படி நம்மை கண்டுபிடிப்பார்? சாட்சி. இங்கே என்ன சாட்சி நமக்கு வெளிப்படுகிறதோ அந்த சாட்சி தான் பரலோகத்திலும் வெளிப்படும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 34 சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு. நீங்க கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆமா, பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏசப்பாவுக்கு பயப்படுகிற. ஆமா, அப்போ உங்களுக்கு என்ன வராது? ஒரு குறையும் வராது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருக்கு பயந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறையும் வராது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. அதான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருந்து அதை வேதம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதிலும் காட்டணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை என்பதை இதன் மூலம் காட்டணும். நமக்கு இந்த பூமியில் நிறைய வேலை இருக்கு. என்னால் நேரத்தை ஒதுக்கி நாம் கர்த்தருக்கு
பயந்த பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க வேணும். அல்லேலூயா. அப்பதான் குறை வராது. அப்பதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறைவை நீக்குவார். குறைவை என்ன செய்வார்? நீக்குவார். சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். குறைவு நீக்குவது மாத்திரமல்ல, தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு. அப்போ பயப்படுகிறது என் பிள்ளைகளுக்கு, பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிப்பார். அல்லேலூயா. 147 சங்கீதம் 11-13. நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாசலின் தாழ்பாள்களை என்ன செய்கிறார்? ஆமாம், தாழ்பாள் வெண்கல கதவுகள், தாழ்பாள்கள் எல்லாம் உள்ள வீடாக மாற்றுவார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் உன் சந்ததியின் மேலே ஆவியும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளர்வார். அங்கே குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மாறும்போது குறைவில்லை. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. சீயோனே உன் தேவனை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. துதி துதி. தேடுங்கள், கர்த்தருடைய வேதத்தை தேடுங்கள். அப்பொழுது ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப குறைபடாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலோசனையும் போய் நடயுங்கள். இல்லை மனம் திரும்பாமல் போனால் குறைவுதான் வரும். கீழ்ப்படியாமல் போனால் குறைவுதான் வரும். அல்லேலூயா. வேதம் பொய் சொல்லாது, அது சத்திய வேதம், அதை உண்மையை சொல்லுகிறது. அதனால நமக்கு இருக்கிற பலத்தின்படியாய் ஆண்டவரை என்ன செய்வோம்? தேடுவோம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் தேடும்படியான பலனை கர்த்தர் நாம கொடுப்போம். இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி, சாட்டிடுவோம் என்றுமே. சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி, சாட்டிடுவோம் என்றுமே. நம்மை மீட்டெடுத்தோம் அதியே தேற்றுவதாம். நம்மை மீட்டெடுத்தோம் அதியே தேற்றுவதாம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை இன்பஞ்சோடும் வேளை நன்றியோடு நாம் பாடி, நன்றியோடு நாம் பாடி. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே,
நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருந்து ஒரு நன்மையும் குறைவிடாமல் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சகலவும் ஆசீர்வாதமும் இருக்கையில் கர்த்தரை ஆண்டவரே களிப்போடும் மகிழ்ச்சியோடும் தேடாமல் போனால் சகலவும் குறைபடும் என்று சொல்லியிருக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு சாட்சியா ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாரும், நல்ல பலன் ஆரோக்கியம் தாரும். இந்த கொடுமையான வெயிலினால் எந்த பலவீனங்களும் வராதபடி கர்த்தர் சிலுவை நிழலினால் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாக்கும்படி ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் குறைவெல்லாம் நீக்கி நிறைவை பெற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க பரிசுத்தான்களோட கூட ஒரே நகரத்தாரும் கர்த்தருடைய வீட்டாருமாய் இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய இயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளும் சகல பரிசுத்தான்களோடு என்றென்றுமாயிருப்பதாக. மாற்றி மேகோ நாட்டிலே நாம் வாசம் நாட்டிலே சிறந்த வீடன காயத்தமாக கைகளால் கட்டிடாதோ நித்ய கர்த்தரை தேடுங்கள், நன்மையான ஈவுகளை பூரணமாய் பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்யும். Praise the Lord. God bless you. சோத்ரா.